இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தான். நீதிமான் யாருன்னா பாவம், அதாவது பாவம் செய்யும் போது, தவறுகள் செய்யும் போது நீதிமான்களுக்குள்ள என்ன இருக்குமா? தயவு இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், மறுபடியும் லைட்டா ஒரு கிளான்ஸ். நீதிமொழிகள் 14:19 சீக்கிரம் வாசிங்க. 14:9 மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. கை தட்டுங்க. யாராவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் விழுந்துட்டா கைதட்டி சிரிப்பார்கள். கைதட்டி சிரிப்பா அப்படி வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் மூடர்களாம். ஆனா ஐயோ தூக்கி விடுறா அப்படின்னா அவன் நீதிமான். நீதிமான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாராவது ஒரு விழுந்தால் உடனடியாக அவனை தூக்கி விட வேண்டும் என்று நினைக்கிற நீதிமான்கள். சிரிக்கிறவர்கள் மூடர்கள். அதான் பைபிள் சொல்லுது. யோசேப்பு என் வாழ்க்கை அசைச்ச வசனங்கள் ஒன்று. நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் யாரெல்லாம் மற்றவர்களை அவமானப்படுத்துகிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அவர் இதை பத்தி இப்படி பேசினாரு. ஒருத்தர் எழுதுறாரு, கிரீக்ல இப்படி இல்லை, ஹீப்ரூல அப்படி இல்லை, அதனால அவர் கொடுத்த மெசேஜ் தப்பு அப்படின்னு ஒருத்தரை போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னது தப்பாவே இருக்கட்டும்யா, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியுது, நீ நீதிமான் இல்லைன்றது தெரியுது. ஏன்னா அவனுக்கு போனை போட்டு அந்த ஆள்கிட்ட பேசு, எதுக்கு யூடியூப்ல போட்டு அந்த ஆள் கொடுத்த மெசேஜ் தப்புன்ற போன் நம்பர் கிடைக்கலையா அவனுக்கு? என் டகையில் நான் தரேன். அப்ப யாரெல்லாம் மற்றவர்களை பப்ளிக்கா வச்சு அசிங்கப்படுத்தி நம்மளாம் எப்படி செய்தி கொடுத்தோன்னு தெரியாதா? நீங்க எல்லாம் பிறகு நீங்க இந்த உலகத்திலே ரொம்ப என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாத விஷயம் என்ன தெரியுமா? மனிதர்கள் கொடுக்குற செய்தியை கேட்டு பிதா அமைதியா இருக்கார் பாருங்க. அதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா இல்லை சார், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதுல ஏகப்பட்ட தவறு, ஒவ்வொரு தவறுகள் எல்லாரும் தவறு. ஆனா அவர் ஏதோ இந்த பரமபிதா நடாத நாட்டெல்லாம் அறுத்துக்கலாம், நம்ம ஏதோ ஒரு மேட்டர் கரெக்டா போய் சேர்ந்தா போதும். இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு வசனம். யாரு நீங்க பெரிய ஊழியக்காரன் நினைக்கிற ஆட்களே தான். ஏதோ எதிர் வீட்டுக்கு இடையில தேவன் பேசி கொண்டிருக்கிறார். பவுலு சீலான்ட்டாங்க, அதெல்லாம் தெரியும். சீலா பவுலுடைய ஆமா பார்ட்னர்ன்ட்டாங்க. இப்படிலாம் பிரசங்கம் பண்ணாங்க. அதுலேயே நாங்கள் ஆவியில் நிறைஞ்சிட்டு தானே வந்தோம். ஆமாம், பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையை துதித்தார்கள். ஆகவே நீங்களும் அவர்கள் கணவன் மனைவின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்நைட் பிரேயரில் நான் அதை கேட்டிருக்கிறேன். ஆவியில் நிறைஞ்சோம். தேவன் தான் வேலையை இடையில செஞ்சுட்டு போயிட்டார், அவ்வளோதான். என்ன சொல்லுவார்னா, அவங்களாம் டீப் மெசேஜஸ் குரூப் இப்படி செஞ்சுருக்காங்க தப்பு, அதெல்லாம் ஒன்றும் தேவன் பெருசாக எடுக்கலையே, நீ என்ன எல்லா செய்தியும் கரெக்டாக கொடுத்துட்டியா? ஏதோ ஒரு சிலர் தவறாக செஞ்சுட்டாங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் மற்றவர்களை அசிங்கப்படுத்துகிறார்களோ, கேவலப்படுத்துகிறார்களோ, அவர்களை பொது இடங்களிலே அவமானப்படுத்துகிறார்களோ, நிந்திக்கிறார்களோ, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள் நீதிமான்கள் அல்ல, அவர்கள் என்னுடைய வித்து கிடையாது. ஏனென்றால் யோசேப்பு நீதிமானாக இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தான்.